அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை விட்டு போனாலுமே அவரை சுற்றித்தான் தமிழக அரசியல் கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் தான் தலைப்புச் செய்திகளாக இருக்கார். ஓபிஎஸ், தினகரன் இவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறினதுக்கும் அண்ணாமலை தான் காரணம், அவர் தான் இவங்களை எல்லாம் இயக்குறாருன்னு சொன்னாங்க. அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் பிரிந்து போனவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு ரிபல் பண்ணதுக்கு போதும் அதுக்கும் அண்ணாமலை தான் காரணம், அண்ணாமலை தான் கட்சியை உடைக்க பார்க்கிறாரு, அதிமுகவை உடைக்க பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. வெளியில போன தினகரன் நயினார் நாகேந்திரனை டார்கெட் பண்ணி பேசின உடனே பார்த்தீங்களா, அண்ணாமலை தான் நயினாரை டார்கெட் பண்றாரு, பதவியை விட்டு போனாலுமே இப்ப இருக்கிற தலைவருக்கு குடைச்சல் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல பேசின போது திமுகவுக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் முழுமையாக களத்தில் தெரியவில்லை, அது முழுமையடைய டிசம்பர் ஜனவரி ஆகும், அதற்குள்ள எங்களுடைய கூட்டணியும் முழுமையடைந்துவிடும், நாங்க இப்போ அதற்கான கிரவுண்ட் ஒர்க்கை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதை எதிர்க்கட்சி பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு எதிரான மனநிலை களத்தில் இல்லை அப்படின்னு ஒரு வரியில செய்தியை போட்டு அதை வச்சு டிபேட் நடத்தி அண்ணாமலை திமுக சார்பா மாறிட்டாரு, இன்னைக்கு திமுகவுடைய ஊதுகுழலா செயல்படுறாரு, திமுக தான் அவரை இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி அண்ணாமலை தினகரன் இயக்குறாரு, ஓபிஎஸ் இயக்குறாரு, செங்கோட்டையன் இயக்குறாரு, அண்ணாமலை யார் இயக்குறாரு அப்படின்னா திமுக தான், சபரீசன் தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க.